ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன குவிக் டிப் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே டைம்ல நம்ம இதுல இருக்கிற எல்லா பாராமீட்டர்ஸ்ல இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஒரு டைம் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணா, உள்ள போயிட்டு லிங்கின் பாராமீட்டர்ல போயிட்டு கிளியரன்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி விடும். நான் இது மூலியமா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ செலக்ட் ஆல் பண்ணிட்டு, ரைட் கிளிக், எடிட் செலக்டட் டூல் பாத், எடிட் காமன் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து காமனா வந்து கிளியரன்ஸ் வந்து எனக்கு ஒரு 100 mm அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100 mm சேஞ்ச் ஆயிடும். ஸோ இங்க ஒரே டைம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஓகே அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா போதும். செலக்ட் ஆல் ரீஜெனரேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளியரன்ஸ் அப்படின்ற வேல்யூல 100ன்னு ஆயிடும். இப்போ எனக்கு வந்து ஒரு 150 மாத்துறேன் அப்படின்னா, ஒண்ணொண்ணுலயும் போய் மாத்த தேவையில்ல. எடிட் செலக்டட், எடிட் காமன் பாராமீட்டர்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு கிளியரன்ஸ் ஒரு 150 வேணும் அப்படின்னு குடுத்துட்டு, ஓகே குடுத்துட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆல் ரீஜெனரேட். நம்ம பாராமீட்டர் போயிட்டீங்கன்னா, இங்க 150 வந்துரும். இது மூலியமா நீங்க ஒண்ணொண்ணும் போய் நீங்க ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்காது. செலக்ட் ஆல், ரைட் கிளிக், எடிட் செலக்டட், சேஞ்ச் என்சி ஃபைல் நேம். என்சி எடுக்கிற ஃபைல் நேம். பொதுவா அது நம்ம ரீநேம் பண்ணிக்குவோம். அது மேஜரா தேவைப்படாது. ஸோ இதுல இருக்கிற ஃபீட் ரேட்டு, பிளஞ்ச் ரேட்டு அந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரேபிட் ரெட்ராக்ஷன் பண்ணும்போது ஹைட்டு, மத்தபடி அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.